ஹாய் எவ்ரி ஒன். நியூபார்ன் பேபிக்கு நம்ம வந்து அவங்கள நல்ல பர்ப் பண்ணோமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம பர்ப் பண்ணணும். தட் இஸ் ஏப்பம் தட்டணும். ஒரு ஃபீடிங் பண்ண பிறகும் இந்த ஏப்பம் தட்டின பிறகு ஒரு 5 மினிட்ஸ் தோல்ல போட்டு தட்டிட்டு நீங்கள் அவங்கள கீழே போடணும். இந்த பர்ப் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து அந்த மில்கோட சேர்த்து கொஞ்சம் காற்றும் பேபி ஸ்டமக்குள்ளே உள்ளே போகும். ஸோ இந்த காத்தோட நம்ம பேபியை படுக்க வச்சோம்னா அதுக்கு அந்த மில்க் வந்து இங்க தொராக்ஸ்லயே இருக்கும், அந்த ஈசோஃபேகஸ்லயே இருந்துட்டே இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் வந்து ஃபீட் பண்ண உடனே வாமிட் பண்ணும், இல்ல வந்து புரைக்கு ஏறலாம், விச் இஸ் வெரி வெரி ரிஸ்கி ஆக்சுவலி. ஸோ ஒரு ஃபீட் பண்ண பிறகும் கண்டிப்பா ஏப்பம் தட்டணும். இந்த ஏப்பம் நம்ம எப்படி தட்டுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நீங்க ஷோல்டர்ல போட்டு நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு அந்த பேபியோட செஸ்ட்டை வந்து நல்லா டேப் பண்ணணும், ரைட்? அப்படி இல்லைன்னா பேபியை நீங்க உங்க மடி மேல வச்சு ஃப்ரண்ட்ல சாய்ச்சிட்டு பேபியை டேப் பண்ணலாம். அப்படியும் இல்லைன்னா சம்டைம்ஸ் வந்து நல்ல நீங்க கீழே வந்து உங்க பேபியை வந்து ஒரு தொட மேல சப்போர்ட் பண்ணி தலை இங்க இருக்கும். ஸோ இந்த மாதிரி டேப் பண்ணும்போது வித்தின் 1 மினிட்டே நீங்க நல்ல டேப் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஏப்பம் வந்துடும். இன்கேஸ் நீங்க எவ்வளோ தட்டியும் ஏப்பம் வரல அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ நம்பர் 1, உங்க டெக்னிக் தப்பா இருக்கலாம். ஸோ டாக்டர் கிட்ட கேட்டு இல்லை பீடியாட்ரிஷியன் கேட்டு கரெக்ட் டெக்னிக்கை கத்துக்கோங்க. நம்பர் 2 வந்து பேபியோட ஸ்டமக் வந்து நிறையல, இன்னும் பால் அதுக்கு பத்தலைன்னா ஏப்பம் வராது. இதுக்கடுத்து ரொம்ப ரேர் என்னன்னா, பிரெஸ்ட் ஃபீடிங் பேபிஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து பர்ப் பண்ணாது. பட் அதே வந்து நீங்க வந்து புட்டி பால்லாம் கொடுக்குறீங்கன்னா பர்ப் வந்து கண்டிப்பா வரணும். இந்த பர்பிங் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ ஸோ மச்.